ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு அழகான ப்ரூச்சஸ் ஒர்க்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா saree பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் கலர் saree, அதில் சில்வர் பார்டர், நெல்லியாக பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் காப்பர் கலரில் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாரியில் தான் நம்ம வந்து இப்போ ப்ரூச்சஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு ப்ரூச்சஸ் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பேக் சைடு தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு 10 இன்ச்சு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். 10 இன்ச்சு ஃப்ரேம் வந்து ஷோல்டரில் இருந்து ஆஃப் சைஸ் மட்டும் நம்ம நெக்கில் வந்து நம்ம ஃப்ரேமை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா செல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரூச்சஸ்க்கு இந்த ப்ளவுஸில் செல்ஸ் கொஞ்சம் கரெக்டாக எனக்கு ஆனியன் பிங்க்லேயே இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கிறேன். சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு ஃப்ளவர் சீக்வன்ஸு. இது வந்து இந்த பர்பிள் வித் ஆனியன் பிங்க் டபுள் ஷேடில் இருந்ததுனால கரெக்டாக மேட்ச் ஆனிச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸில் பர்பிள் கலர் கொஞ்சம், பிங்க் கலர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அது போக கட் பீடு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மெட்டீரியல் இருக்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். என்கிட்ட கொஞ்சம் பால் இருந்தது, சில்வர் பால், அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம ப்ளவுஸில் வந்து சில்வர் வந்ததுனால சில்வர் பால் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிளிப் ஸ்டோன் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இருக்கிற மெட்டீரியல் வச்சு நம்ம எப்படி வந்து சிம்பிளாக அழகாக ஒரு யூனிக்காக ஒரு டிசைனை வந்து செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா சீக்வன்ஸு, இது கொஞ்சம் இருந்தது பர்பிள் கலரில், அதையும் எடுத்துக்கிறேன். இந்த மெட்டீரியல்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ எப்படி செட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செல்ஸை வந்து நெக்கில் கீழ் போர்ஷனில் ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க. அது வந்து 6 பெட்டல் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிடலாம். இதுக்கு க்ளூ பார்த்திங்கன்னா நான் B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். செல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸியாக இருக்குது. ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா அந்த லைட் அது என்னன்னு சொல்லுவாங்க, ஜரிகை மாதிரி வர்றதுனால அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த கேமராவில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக டல்லாக தெரியுது. பட் சாரியுமே பார்த்திங்கன்னா அந்த காப்பர் டிசைன் வந்திருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜரிகை. ஸோ அதில் நம்ம கிளாஸியாக செல்ஸ் ஒட்டும் போது ரொம்ப அழகாக இருக்குது. பெட்டல் ஃபார்முக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு கொடுத்துடலாம். 6 பெட்டல் இருக்க மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரீ பெட்டல் இருக்க மாதிரி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் செல்ஸ் வந்து அந்த நெக்கோட மேல் போர்ஷனில் 3 செல்ஸ் இருக்க மாதிரி 3 பெட்டல் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டு அதே கீழ் போர்ஷன்லேயும் 3 பெட்டல் இருக்க மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருந்தது இல்லைங்களா பெரிய சைஸு, அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு அங்கங்கே க்ளூ ரேண்டமாக அப்ளை பண்ணி அந்த சீக்வன்ஸை வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து லைட்டாக மட்டும் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். சும்மா நம்ம எப்படியும் வந்து இன்னொரு டைம் நீடிலால் ஸ்டிச் பண்ண போகிறோம். லைட்டாக நமக்கு மார்க்கிங்காக தான் இதை நம்ம அங்கங்கே ரேண்டமாக ஒட்டுறோம். அதுக்காக தான் கம்மியாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நம்ம இது எல்லாமே ஒரு டைம் வந்து ஹேண்ட் நீடிலால் ஸ்டிச்சஸ் போட்டோமா தான் நமக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டிட்டு இது நல்லா காஞ்சிரட்டும். காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு செல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் பார்த்திங்கன்னா நான் வந்து பேர்ல் பீடு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். வயலட் இருந்தால் யூஸ் பண்ணியிருக்கலாம்.
ஸோ ஒய்லட் இல்லை, ஆனியன் பிங்க்குங்கிறதுனால நம்ம பிங்க் கலர் என்கிட்ட இருந்துச்சு பேர்ல் பீடு, அதை யூஸ் பண்ணி அந்த ஹோலில் பார்த்திங்கன்னா ஹோலுக்கு கீழே ஸ்டிச்சஸ் கொடுக்கும் போது அந்த செல்ஸ் வந்து நகராமல் இருக்கும். ஸோ அதுக்காக பிங்க் கலரில் பேர்ல் பீட் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பீடியுமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த ஹோல் வழியாக எடுத்துகிட்டு ஒரு பால் கொடுத்து மறுபடியும் கீழே நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த செல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் ஃப்ளவர் சீக்வென்ஸ் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து சென்டர் பார்ட்டில் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட சில்வர் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம், அதை வந்து பால் மட்டும் விட்டுட்டு அகைன் அந்த ஃப்ளவருக்குள்ளேயே சென்டரில் இன்செர்ட் பண்ணி நீடில் வந்து எடுத்துடுங்க. இதே மாதிரி அந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சுருந்தோம், அதையுமே ஒரு சீக்வென்ஸ் ஒரு சில்வர் கலர் பால் கொடுத்து நீடில் வந்து கீழே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அந்த சென்டரில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்னா, சீக்வென்ஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட லீப் சீக்வென்ஸ் வந்து இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கட் பீடு கொடுத்து 2 ஹோல் இருக்கும், அதில் ஒரு ஹோல் வழியாக நீடில் எடுத்துகிட்டு கட் பீடு லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் இன்னொரு ஹோல் வழியாக நீடில் கீழே இன்செர்ட் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம அந்த செல்ஸை சுற்றியும் இருக்க கேப்பில் லீப் சீக்வென்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். அகைன் ஒரு டியூப் பீடு கீழே இன்செர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபு, ஒரு டியூப் பீடு, அது லீஃபை உள்ளே இன்செர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம செல்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு சென்டரில் வந்து நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு ஒரு சில்வர் பால் கொடுத்துக்கோங்க. சில்வர் பால் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் அந்த சென்டருக்குள்ளேயே நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். மேலே டாப் போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக லீஃப் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி, நான் லீஃபும் பார்த்திங்கன்னா லீஃப் சீக்வென்ஸும் காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு சேரீயில் காப்பர் கலர் வந்ததுனால காப்பர் கலர் லீஃப் தான் எடுத்துகிட்டு கட் பீடி யூஸ் பண்ணி அந்த சென்டர் பார்ட்டில் நான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன், தைச்சிட்டேன் ஹேண்ட் நீடிலால். இது மாதிரி எல்லா ஃப்ளவருமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். மேலே இருக்க அந்த 3 செல்ஸ்க்குமே சென்டரில் வந்து ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்துட்டு லீஃப் சீக்வென்ஸ் வந்து சைடில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். லீஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வழியாக எடுத்துகிட்டு கட் பீடு லோட் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு ஹோல் வழியாக நீடில் வந்து கீழே இன்செர்ட் பண்ணிடலாம். மீடியம் சைஸ் கட் பீட் எடுத்திங்கன்னா அந்த கேப்புக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்தது ஒர்க்கு. இதே மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஹேண்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3 செல்ஸ் இருக்க மாதிரி மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அரேஞ்ச் பண்ணி செல்ஸை வந்து ஒட்டிட்டு அங்கங்கே க்ளூ வந்து ரேண்டமாக நம்ம ஃப்ளவர் சீக்வென்ஸ் பெரிய சைஸ் பேக் சைடு எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி பெரிய சைஸ் சீக்வென்ஸ் எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி முடிச்சிடலாம். இதில் வந்து ஹைலைட் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சீக்வென்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஃப்ளவர் சீக்வென்ஸு, அதுதான் நல்லா அந்த கலர் சேம்
கலர், ப்ளவுஸ் கலர், saree கலர் அப்படியே எக்ஸாக்டாக கிடச்சதுனால ரொம்ப வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்த ப்ளவுஸை ரொம்ப கிராண்டாக ஆக்கின மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா நீட்டாக ஒர்க் வந்து இருந்தது. இதே மாதிரி 2 சைடு ஹேண்டுமே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ஒர்க் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் பேர்ல் பீடு கொடுத்து, அதாவது சில்வர் கலர் பால் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ப்ளவுஸு ரொம்ப அழகாக வந்திருக்கு. செல்ஸ் 3, அதை சுற்றியும் லீப் சீக்வன்ஸு, ஃப்ளவர் கொடுத்து, இடையில் ஒரு ஸ்டோன், கிளிப் ஸ்டோன் கொடுத்து நான் ஒட்டியிருக்கேன். அங்கங்கே ரேண்டமாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக வந்து நீட் ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு ஒர்க்கு. இதே மாதிரி இன்னொரு ஹேண்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 ஹேண்டுமே ரொம்ப நீட்டாக வந்து அழகாக வந்திருக்கு நமக்கு. பேக் சைடு பார்த்திங்கன்னா பாதி மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நிறையா இருந்தாலும் நல்லா இருக்காதுன்ட்டு 3 செல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு சென்டரில் 6 செல்ஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். லீஃப் ஃப்ளவர் ஒன்று கொடுத்து லீஃப் மேலே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேக் சைடுமே பார்த்திங்கன்னா ரேண்டமாக அங்கங்கே அந்த சில்வர் பால் கொடுத்ததுனால ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒர்க்கு நீட்டாக இருந்தது. ஃப்ரண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 செல்ஸ், அதாவது 3 செல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரூச்சஸ் ஒர்க் வேணுன்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.